இந்தியா டு மலேசியா சேனல். ரொம்ப நாளாக வீடியோ வரல, அதனால தான் புது ரெசிபியோடு வந்திருக்கேன். ஸோ என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சமானது, சில்ட்ரன்ஸு ப்ளஸ் பெரியவங்க, அதே மாதிரிக்கே ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொல்லலாம். என்னென்னா பம்கின், பூசணிக்காய். ஸோ இந்த பூசணிக்காய் வந்து தோலை சீவிட்டு இப்படி வந்து கட் பண்ணி வச்சுங்க, கட்டமாக கட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி வச்சுங்க. இந்த பவுலில் ஒரு பவுல், அதாவது 100 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் கட் பண்ணி தோல் சீவி எடுத்து வச்சுங்க. ஸோ மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு அளவு வச்சுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன். ஸோ வெங்காயம் வந்து ஒரு பாதி வெங்காயம், சின்ன வெங்காயம் க்யூப்ஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க. ஸோ மல்லி, கொரியாண்டர் இது வந்து ஒரு 1/4 கையளவுக்கு எடுத்து வச்சுங்க. கருவேப்பில்லை கொஞ்சமாக எடுத்து வச்சுங்க. பூண்டு நல்லா நறுக்கின பூண்டு ஒரு 2 பூண்டு நல்லா நறுக்கி கட்டமாக கட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிடுவோம். ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சொன்னால ஊற்றிடுவோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து 2 மெத்தடில் குக் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணி போடலாம். பாயில் பண்ணி போட்டிங்கன்னா அதோட சத்து பூரா அந்த தண்ணியில் போயிடும். ஸோ நம்ம வந்து டேரெக்டாகவே குக் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து கடுகு போடுவோம். கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். இங்கே பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சவுண்டு வந்தோடனே சீரகம் சேர்த்துக்கும். சீரகம் சேர்த்துட்டு அதோட பார்த்திங்கன்னா பூண்டு, ஸோ பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ சில்ட்ரன்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா கொஞ்சம் ஸ்வீட். பம்கின், ஸோ இந்த பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா. ஸோ ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மலேசியாவில் வந்து ரொம்ப ஈஸியாக சைவருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சும்மா போட்டு பேரட்டி எடுத்து சாப்பிட்டோம்னால அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ்லேயே நீங்கள் குக் பண்ணிடலாம், ரொம்ப பொடியாக கட் பண்ணிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிட்டோன்னே கருவேப்பில்லை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. என்னடா பூசணிக்காய் வெட்டணுமே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். ஸோ ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடாமல் லைட்டாக இந்த மாதிரி ஒரு அரை வேக்காடு இதானே பூசணிக்காய் இருக்குல்ல, பூசணிக்காய் வந்து வாஷ் பண்ணி அப்படியே அந்த தண்ணியோடு இப்படி போடுங்க. லைட்டாக அப்படியே அந்த தண்ணியோட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி மேலே இது பண்ண போயிடாதீங்க, மேலே கீழே கொட்டிடும். ஸோ அது சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது போட்டு ஸ்லோ ஃபயரில் வச்சு அப்படி லைட்டாக வணக்குங்க. ஸோ இதோடு நம்ம இப்போ என்ன ஆட் பண்ணணுன்னா மஞ்சத்தூள் லைட்டாக ஒரு பிஞ்சு, இது எப்படி வேகும் அப்படின்னு கேட்கலாம் நிறையா பேர். பூசணிக்காய் வந்து ரொம்ப நேரம் குக்காக தேவையில்லை. ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி இப்படி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் விடுங்க, விட்டு இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படியே ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் ஸ்லோ ஃபயரில். இப்போ வந்து இதோட சால்ட்டு ஆட் பண்ணிடுவோம். குக் ஆகும். ஒரு 3 மினிட்ஸ் தாங்க குக் ஆகிடுச்சு. இது அவ்வளோதான். இது குக் ஆகிடுச்சின்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. ஸ்பூன் எடுத்துங்க பாருங்க,
இப்படி வச்சிங்கன்னா அவ்வளோதான். இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். இது கரெக்டாக இருக்கிறது தெரியும், சாஃப்டாக போகும். இல்லையா டூத் பிக் எடுத்து ஒரு குத்து குத்தி பாருங்கள், அப்படி லைட்டாக ஸ்மூத்தாக போகும். ஸோ இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா கிரேட் கோகனட் தேங்காய் பூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் பூ யூஸ் பண்ணல, நான் வந்து டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போக போகிறேன், லஞ்சுக்கு சாப்பிட போகிறேன்னா மல்லித்தலை மட்டும் போட்டால் போதும். மல்லித்தலை போடும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி ஆஃப் பண்ணிட்டு இப்படி மேலே இப்படி வருங்க போட்டு ஒரு மிக்ஸ். என்ன அடுப்பை ஆஃப் பண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்களா, அப்போ தான் அந்த மல்லியோட மனம் அப்படியே இருக்கும். அந்த டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னு வைங்களேன், சும்மா ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளோ மணக்கும் மனம். ஸோ இவ்வளோதான். இப்போ வந்து ஒரு இது இப்போ வந்து ஒரு பவுலில் அப்படியே இருக்குங்க. சிம்பிள் ரெசிபி, ஈஸி ரெசிபி.